அனைவருக்கும் வணக்கம். நான் சித்தர் அம்மாவை பற்றி பேச போகிறேன். அவங்களாம் நடந்த நிறைய பயன்கள் நான் அடைஞ்சிருக்கேன். அதை பற்றி நான் இப்போது பேச வந்திருக்கேன். என் மகளுக்கு கல்யாணம் நடந்து குழந்தை இல்லாமல் இருந்தது. அவங்களுக்கு இந்த குழந்தைய குழந்தை பாக்கியமாக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தை முடியாமல் பிறக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்ட போதும் ஒரு 3 நாள் இந்த என் பிள்ளைக்காக சனிக்கிழமை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுது அம்மா கிட்ட. உடனே அவங்க நீ கவலைப்படாத, திங்கக்கிழமை அவனுக்கு சரியாயிடும்னு சொன்னாங்க. அதுபோல அவன் திங்கக்கிழமை தான் பிறந்தான். அந்த பிறந்த குழந்தை வந்தான் அப்படின்னு. அந்த சூழ்நிலை எனக்கு அந்த குழந்தையும் காப்பாற்றி கொடுத்து என் மகளையும் எனக்கு காப்பாற்றி கொடுத்தாங்க. நன்றியை நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி என் பெரிய பையனுக்கும் வேலை போயிடுச்சு. நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனுக்கு அதே வேலை கிடைக்கும், அவங்களே கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என் பெரிய பையனையும் அவங்களாவே கூப்பிட்டு அந்த வேலைக்கு 6 மாதம் கழிச்சு அவங்க மறுபடியும் அந்த வேலைக்கு கூப்பிட்டாங்க. இப்போவும் அங்கே தான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கான். படிப்பணுமோ கம்மி தான், ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல சம்பாதியத்தில் தான் இருப்பான். அவனுக்கு பெரிய நம்பிக்கை, அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொன்னால் அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது. அதே மாதிரி எங்கள் சின்ன பையனும் தான் திடீர்னு தான் வந்தோம் இங்கே பார்க்கறதுக்கு. அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன மிஸ்டேக்ல நின்றுருக்கு. இங்கே போனாலே எனக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் தான் நடக்கும், நல்ல ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். நான் ரொம்ப வருத்தத்தில் ரொம்ப துயரத்தில் இருந்த கஷ்டத்தில் இருந்தேன். அந்த கஷ்டத்துல இருந்து என்னை மீட்டு வெளியே கொண்டு வந்தவங்க நான் என்ன கடவுள் மாதிரி நிறைய சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களை நினைச்சிட்டு கூட வீட்டில் நான் படுத்தேன்னா எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு அது அந்த நிமிஷமே எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியும் கிடைக்கும், அந்த பிரச்சனையிலேருந்து விடுவும் கிடைக்கும். அப்படி ஒரு அளவு கடந்த நம்பிக்கை அவங்க மேலே நான் வச்சுருக்கேன். இன்றைக்கும் அவங்களுக்கு பூஜைக்கு தான் வந்திருக்கேன். அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நான் தட்டாமல் செய்வேன். அது எனக்கு கரெக்டாக நல்லபடியாக நடக்கும். இதுவரையும் நடந்திருக்கு. சித்தர் சிவானந்த அம்மையார் நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க எனக்கு. நான் சொல்லலாம்னா எவ்வளவோ சொல்லலாம். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தெல்லாம் என்னை மீட்டு கொடுத்துருக்குறாங்க. எங்கள் மக விஷயத்தில், என் குடும்ப விஷயத்தில் நான் எவ்வளவோ இடமெல்லாம் போய் பார்த்தேன். அங்கே எங்கேன்னு அலைஞ்சு அப்புறம் ஒருத்தர் மூலிமா எனக்கு அறிமுகமானாங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் எந்த இடத்துக்கும் போகிறதில்ல, எங்கேயும் பார்க்கறதில்ல. அவங்க தவிர எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நான் ஃபோனில் கான்டெக்ட் பண்ணி எனக்கு இருக்குது அப்படி இருக்குன்னு என் விஷயத்த அவங்ககிட்ட சொல்லுவேன். அவங்க அதுக்கு எனக்கு சரியான ஒரு பதிலும் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறபடி எனக்கு எல்லாமே நடந்திருக்கு இது வரைக்கும். இப்போ அனைவரும் இந்த நன்மை அடையணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க, இதை கேட்குறவங்க யாராக இருந்தாலும் இது எல்லாருமே சாதாரணமாக இது கிடைக்காது. இது கிடைக்குதுன்னு நினைச்சா, இதை பார்க்கணும்னு நினைச்சா உப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுக்கு அது அந்த அருள் கிடைக்கும். நான் யதார்த்தமாக பார்த்து இன்னைக்கு எல்லாமே நான் நன்மையில் அடைஞ்சிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு இது கிடைக்கும், இது கிடைக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோட நீங்கள் சித்தர் சிவானந்த அம்மையாருடைய அருளை பெறணும். அதுதான் என்னுடைய ஆசையும். இந்த சின்ன குழந்தை இன்னைக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கான்னு சொன்னால் அதுக்கு அவங்க தான். எவ்வளோ டாக்டருங்களாம் குறைகளாம் சொன்னாங்க, ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு குழந்தைய நான் ஆரோக்கியமாக என் பேரன்னு வச்சிருக்கேன். என்னுடைய சந்தோஷமே அதுதான். நீங்களும் இதை பார்த்து நான் அனைவரும் நன்மை அடையணுன்றது என்னுடைய ஆசை. நீங்கள் இந்த குழந்தையே நான் எல்லாரும் ஆசீர்வாதம் செய்யுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பான். அதாவது மிஸ்டேக் தான், நீங்கள் அதை சரி பண்ணீங்கன்னா. அம்மா எப்பன்னா எல்லாருக்கும் நன்றி. இதை பார்க்குற எல்லாரும் நீங்கள் அம்மா எப்பனையும் வணங்கணும். அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு